நல்லா கேட்டுக்கங்க. மைக்கு கிடைச்சோன்னா கேட்குற கேள்விங்க பட்டு பட்டு பதில் சொல்லணும். இல்லை எங்களுக்கு பழக்கம்னா விடமாட்டேன். பரவாயில்ல, எல்லாம் தைரியமாக தான் இருக்காங்க, யாரும் முகம் திருப்பல. இருந்தாலும் எனக்கு ஒருத்தர் தான் கண்ணுக்கு தெரியுது. எஸ், இட்ஸ் யூ பிரதர். திரும்பியா நிறைய நிகழ்ச்சியில் மாட்டியிருக்காரு பிரதர். மைக் பிடிங்க, எதிர்ச்சிருங்க நண்பா. இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க. முழு அரங்கமும் உங்களை தான் பார்க்குது. போன வருஷம் பார்த்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்க, அப்போ வருஷம் வரீங்க. சரிண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்க பேரு எங்கிருந்து வந்திருக்கீங்க? தேவேந்திரன் ஃப்ரம் ஓட்லிங்கர் ஓஜி. சார், யாரு சிஎம் மியூசிக் அகாடமி இருக்கிறது? டாக்டர் இருக்காங்க. ஓகே. ஆல்சோ சன் இருக்காங்க. ஓகே, எத்தனை வயசு நான் உங்களுக்கு? டாக்டர் வந்து 8 years old. ஓகே. சன் வந்து 6 years. ஸோ ஏன் வந்துட்டு அவங்கள முதல்ல இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விஷயங்களை படிங்க, ஒரு சங்கீதமோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோ, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இல்லை, அது வந்துட்டு முதல்ல நீங்கள் ஸ்டேஜ் ஒரு விஷயம் சொன்னீங்க, 40 years பேக் சொன்னீங்களே. ஸோ அது வந்துட்டு எல்லாரோட லைஃப்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்துட்டு அந்த வசதி இல்லை சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு பிள்ளைங்களை அனுப்பிட்டு அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவ்வளவு தெளிவான ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இருந்தே அந்த பிள்ளையோட ஹார்ட் பீட் கேட்குது. எங்கடா மைக்கு கொடுத்துட போறாங்க. ஆனா சிரிச்சதுனால மைக் உங்களுக்கு தானே கொடுத்துருங்க சிஸ்டர். அவர் உங்களுக்கு யாருங்க? ஏன் ஹஸ்பண்ட் அவ்வளவு கடுப்பா பாக்குறீங்க? அவர் சிரிச்சார் அந்த அக்கா. நான் தான் சொன்னல சென்டர் இருந்தா சிரிக்க கூடாதுன்னு. அவங்க அக்கா வாங்கினேன். நோ ப்ராப்ளம், அவங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய வீட்டு இப்படிதான் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட். ஆனா அண்ணன் பயப்படலையே. உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? பேரு ஆந்தனி. புச்சோங்க வந்திருக்கோம். இந்த பெர்ஃபார்ம் பண்ணது என்னோட சன். ஓ, என்ன பண்றாங்க? கீபோர்ட். ஓகே. சோ உங்களுக்கு இசை ஏதாவது தெரியுமானா? இல்ல மியூசிக் எனக்கு பிடிக்கும். ஓகே. அந்த பழகணும்னு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஓகே. இது கூட இது இன்ட்ரெஸ்ட் இருந்தாரு. அதனால தான் சார். யாரை எப்படி கண்டுபிடிச்சீங்க சிஎம் மியூசிக் அகாடமி? அது ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன விளம்பர வேலை பிள்ளைடைய. ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்கள தோல்ல தட்டிக்கிறீங்க. ஓ, பேரண்ட்ஸா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி இருந்துச்சு சிஎம் அகாடமியில். அப்போ நம்ம வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்து அந்த வீடியோலாம் எடிட் பண்ணுறப்ப சாங் பார்த்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்டார், இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சோம். அப்போ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஓ வாவ். ஸோ இப்போ கீபோர்டு எந்த அளவுக்கு இருக்காரு? எத்தனை ஸ்டேஜில் போயிட்டாரு? எப்படி வாசிக்கிறாரு? இப்போ ஒரு 2 இயர்ஸாக பண்ணுறாரு. ஒரு லெவலுக்கு இருக்காரு. இப்போ வாசிச்சாங்களா மண்ணுக்கு? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் போகலாம்னா தேங்க்யூ ஸோ மச். அவங்க வைஃப் அவ்வளோ கோபம் அனுப்பி விட்டு ஹஸ்பண்ட் அழகாக வீடியோ எடுக்கிறாங்க. திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சீரியஸா போன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வீடியோ எடுத்து அனுப்பணும். உங்க ஃபேமிலி குரூப் தான். இதாங்க எதிர்ச்சுங்க சிஸ்டர். அவங்க எப்படின்னா எடுத்து எடிட் வேற பண்ணி அனுப்புறாங்க. இதை போட்டோம்னா இந்த டைம் லைன்ல இருந்து இது வரைக்கும் போடு, ஃபுல்லா போடாது. முக்கியமா இந்த சுரேஷ் தான் வருவாங்க பாரு, தேவையில்லாத கட்டவங்க வெட்டி தூக்கு. உங்க பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஓகே, கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. அவங்க எனக்கு தெரியும், நேபர் ஆக போறாங்க. அதான் ஒரு கண்டுப்புள்ள இருக்கு, நீ வாட்டி வா எங்க இடத்துக்கு அப்படின்னு. ஸோ சிஸ்டர், எத்தனை பேர் உங்க குழந்தைகள் படிக்கிறாங்க? எவ்வளவு நாளா படிக்கிறாங்க? 3 பேரு. few years actually. கொஞ்சம் ஒரு கேப் இருந்துச்சு. அப்போ திருப்பி இப்போ வந்து இந்த இயர் தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன வயசு தெரிஞ்சுக்கலாமா? 12, 11 and 9. ஓகே, என்ன படிக்கிறாங்க? பெரிய கீபோர்ட், ரெண்டாவது தப்லா, அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு கீதார். ஓகே, என்ன இழுத்து சொல்றீங்க, மறந்துட்டீங்களா? பிள்ளைங்க பிடிச்சிரும், பின்னாடி கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க எல்லாத்தையுமே வந்துட்டு. ஸோ எப்படி இருக்கு அந்த அனுபவம்? வீட்டில் வந்து வாசிப்பாங்களா? இல்லை இங்கே வாசிக்கிறதோட சரியா வீட்டில் வந்துட்டு எதுவும் கிடையாதா? வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி இது ஒன் தப்லா. அவர் வந்துட்டு என்ன மியூசிக் கேட்குறாரோ அதுபடி அவர் வந்துட்டு அடிக்க பார்ப்பாரு.
ஏதாவது வாசிக்க தெரியுங்களா? அப்ப அவங்க சரியா வாசிக்கிறாங்களா எப்படிதான் கண்டுபிடிப்பீங்க? ஓகே, இதுக்கு மேல கேள்வி கேட்டா ஏதாவது சொல்லி பார்க்க போடுறாங்க. ஏய், thank you so much. நல்லா பேசினாங்க. ஒரு பலத்தை கையில கொடுங்க அவங்களுக்கு. Thank you. மாட்டிக்காதீங்கிறாரு. ஏன் அவ்வளவு பேசுவாங்களா பிரதர்? ஓகே சிஸ்டர், உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் ஷாமினி. கொஞ்சம் கிட்ட வச்சீங்க சிஸ்டர், மைக்கே விளங்க மாட்டேங்குது. என் பேர் ஷாமினி, நான் பூச்சோங் பெருமாயில இருந்து வரேன். சோ எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு படிக்கிறாங்க? ஒரு குழந்தை தான் இங்க வாசிக்கிறாங்க கீபோர்டு. நல்லா வாசிச்சாரா முதல்ல? நல்லா வாசிப்பாங்க. ஓகே. சோ 1.5 years அவங்க அந்த அகாடமிக்கு. சோ உங்களுக்கு மியூசிக் தெரியுங்களா? பாடுவீங்களா? டான்ஸ்? நான் பாட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ஒரு சிங்கர். சோ அதனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி என் டாட்டரை கொண்டு போய் அதுல போட்டாங்க. ஓகே. ஹஸ்பண்ட் சிங்கர்ங்கறீங்க, அவரை பாட வைக்காம இருந்தா எப்படி? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா செய்யுங்க. ஓகே. என்னங்க ரெண்டு பேரும் சமதளமா பேசுறீங்க. புடிச்சு நான் கேளுங்க, நான் கேக்குற மாதிரி இருக்குமா எனக்கு தெரியும். அப்படியே பேசுறது சக்கர திரும்பி அத்தா என்ன பாடி மயக்கினீங்களா? அதே மாதிரி குரல்ல ஒரு மயக்குங்க தான். இல்ல சுரேஷ், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் மயக்க கொடுக்க தயார். கொடுங்க அண்ணன் கிட்ட. சாதிச்சிட்டீங்க நினைக்கிறேன். இல்ல, இங்க ஒரு பாட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, முடிச்சிருவோம். ஓகேங்களா பிரதர்? என்ன பாடல் உங்களுக்கு தோணுதோ ஒரு 2 இல்ல 4 லைன் பாடினா கூட ஓகே தான். அதுக்கு முன்னாடி உங்க பேர் நண்பா? சத்யா. ஓகே சத்யா. அவர் நல்ல கை தட்டு கொடுங்க சத்யா. ஆனா பாடி முடிஞ்சிட்டு நீங்க கை தட்டீங்கன்னா ஏன் பொறுத்து இருந்து பாப்போம். நீங்க பாடுங்க தலைவா. பாடி முடிச்சோன்னு இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. இல்ல நீங்க தான் என்ன சொல்லுங்க, அதுல ஏதாவது ஒரு பிடிப்பீங்க கண்டிப்பா. பாஸ் இங்க பாருங்க, என்னோட ரிவ்யூலாம் தேவையில்லாத. உங்க பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க என்கிட்ட ஏதாவது பிடிக்கதான் செய்வீங்க. என்ன வைஃப் மேல கோகை என்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாடுங்க தலைவா. கமான் இருங்க தலைவா. ரெக்கார்ட் பண்ணுமா? அப்புறம் டிக்டாக்ல போடலாம். ரெக்கார்ட்ல அந்த கால் வருது. ஓகே. மண்டம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே. அன்பே அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவே. கண்ணே என் கண்ணே பூவாரவே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. அன்பே என் அன்பே. Thank you so much தலைவா. கைத்தட்டல் வந்ததுன்னு தெரியும், பண்ணலாமா பண்ண வேணாமே. சரி, இப்பொழுது அடுத்தது சிவபெருமானின் நடனத்திற்கான ஒரு வாத்திய கருவி. நந்திய பெருமான் வாசித்த அந்த வாத்திய கருவி மிருதங்கம். அந்த மிருதங்க வாசிப்புடன் நமது CM அகாடமி மாணவர்கள்.
நந்திய பெருமானே வந்து இங்க உட்கார்ந்து அப்படியே தலையை ஆடிட்டு இருப்பாரு, அப்படியே ரசிச்சிருப்பாரு. ஏன்னா அவரை போன்ற ஒரு வாசிப்பு, மிகவும் அற்புதமான மிருதங்க வாசிப்பு, மிகவும் தெய்வீகமாக இருந்தது. ஒத்துக்கிறீங்களா? சரி, இந்த மாணவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். இனி தொடர்ந்து மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்களை எடுத்து வழங்க திரு லிரேஷ் அவர்களை அழைக்கிறேன். அவருடன் திரு மன்மதன் அவர்கள். தரம்தேவ் உகேந்திரன்.
ஹரிபிரசாத் லோகேஸ்வரன். நிறைய பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் அவருக்கு. ஹரிபிரசாத்க்கு மாதவ் கிருஷ்ணன் கண்ணன், சர்வேஸ் மங்குண்டர் முகுந்தன், காஷ்வினேஷ் யோகேஸ்வரன். இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா 3 வயதிலிருந்தே மிருதங்கம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல சிலர் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி ஆரம்பித்த 2016ஆம் ஆண்டிலிருந்தே மிருதங்கம் வாசிக்க தொடங்கி இருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் மற்றும் பாராட்டுகள். அவர்களின் பரதநாட்டிய நடனம். ஏன் நீங்க வாத்தியார் மாதிரி பயமுறுத்துறீங்க? அவர்கள் அந்த மாணவர்களின் சொல்றா அண்ணே சொல்லணுமா இல்லையா? பரதநாட்டிய நடனம் கை தட்டி இருக்கு.
அனைவருக்கும் நமது பாராட்டுக்கள். இவர்களுடைய ஆசிரியை குரு ஸ்ரீமதி புஷ்பவேணி சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை பெறும் மாணவர்கள் ஹஷ்னவி மோகன் ராஜா, கனிஷா சுரேஷ், கவினாஸ்ரீ அருணாச்சலம், ரஷ்மிகா விஜய் செல்வம், சஷ்விதா தமிழ்வாணன், ஸ்ரீநிதி தேவி புஷ்பாவதன், யோஸ்னிகா நாகராஜன், திரு மன்மதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு மன்மதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது குரு ஸ்ரீமதி புஷ்பவேணி சாமிநாதன் அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. குரு ஸ்ரீமதி புஷ்பவேணி சாமிநாதன் தனது கலை பயணத்தை 5 வயதில் ஸ்ரீமதி தேவி மகேஸ்வரனின் வழிகாட்டலில் தொடங்கினார். 1997ஆம் ஆண்டில் தனது சலங்கை பூஜையை முடித்தார். அவரது 25 ஆண்டுகால கலை பயணத்தில் பல மேடை நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அத்துடன் 2005ஆம் ஆண்டில் சினி ஃபேஷன் பரதநாட்டிய போட்டியிலும் தனது திறனை வெளிக்காட்டியுள்ளார். ஸ்ரீமதி புஷ்பவேணி சாமிநாதன் குரு ஸ்ரீமதி தேவி மகேஸ்வரன் அவர்களிடம் நட்டு வாங்கவும் கற்று ஸ்ரீமதி புஷ்பவேணி சுவாமிநாதன் அவர்களுக்கு நமது பாராட்டுதல்களும் அவருக்கு சிறப்பு செய்ய சிஎம் அகாடமியின் திருமதி சந்திரா மற்றும் திரு மன்மதன் ஆகியோரை அழைக்கிறேன். நிச்சயமாக இந்த குருவுக்கு இந்த பாராட்டுதல் ஒரு சமர்ப்பணமாக விளங்கும் என்பதே எவ்வித ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. இனி அடுத்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். கொஞ்ச நேரம் காத்திருங்க. இந்த பக்கமா என்ன விட்டா படுத்துறீங்க பண்றீங்க, முட்டி இங்க இருக்கு தரையில வருங்க, அந்த அளவுக்கு இல்லை. தூக்கம் வந்துருச்சா? 12 மணில இருந்து சாப்பிட்டு வந்தா அப்படிதான் பிரதர் இருக்க, வேற வழியே இல்ல. மாட்டிட்டீங்க. ஓகே தலைவா, நீங்க அங்க இருந்து பேசுங்க, பிரச்சனை இல்ல. தெரியுறாரா? அண்ணன் கிளியரா? ஓகே. வீடியோ டீம் யாரும் சிரிக்க மாட்டாங்க, அதுக்காக நீங்க பயப்படக்கூடாது. ஓகேடா, உங்க மைக் கொஞ்சம் வச்சுங்க. உங்க பெயர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் வந்து இந்திரன். என் பேரை தான் சமீஷா கனகரத்னம். சமீஷா ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. என்னோட பேர் கனகேந்திரன். கனகேந்திரனா? அந்த ஸ்பெல்லிங் இருக்குல்லண்ணே, இப்ப நானே இவருக்கு எழுதி கொடுத்துருவீங்களே, கனக ரத்தன என்ன போட்டிருக்காங்கன்னு இருக்கு. அது என்னன்னா ஏதாவது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி வச்சதா இல்ல ஸ்பெல்லிங் எப்படிதானா? அப்ப நீங்க கேட்டதே இல்ல ஏன் என் பேர் இப்படி இருக்குன்னு? இந்திரன். ஓகே, சோ எங்க இருந்து வரீங்கன்னா யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க? புற்றம் பிரீமால இருக்கு. சரி, கொஞ்சம் இருங்க. நீங்க இங்க வந்து எடுங்க. உங்க ஹஸ்பண்ட் இங்க இருந்து பார்க்க பூதம் மாதிரி இருக்கு அந்த கேமரா. வேண்டாம், இங்கே வாங்க. இவ்வளவு மோசமான ஆங்கிள் எடுக்கிறது. இங்க வந்து நின்று எடுங்க, பிரச்சனை இல்லை, வாங்க. சரி, டாக்டர் எடுக்கிறீங்களா? வாங்க. அவங்க எடுக்க இடுப்புல இருந்து எடுக்கிறாங்க. தலை தெரியல, வயிறு தான் தெரிஞ்சு. அவர் பேசுறதே தெரியல, அங்க இருந்து ஒளி வேற அடிக்குது சூரியன் மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, கீபோர்ட். அவங்களுக்கு வந்து இப்ப 10 years எவ்வளவு நாளா பழகிட்டு இருக்காங்க? 1 year. ஓகே, சோ ப்ரோக்ரஸ்லாம் எப்படி இருக்கு? குட் ப்ரோக்ரஸ். எல்லாமே ஸ்கூல்ல இருக்காங்க. அவங்க
வைஃப் லெவல் 2 சொல்லுங்க, லெவல் 2 சொல்லுங்க. நாம தெரியாத பிரச்சனை கிடையாது, நம்மளே கீபோர்ட் பிளேயர். ஆனா எப்படி வாசிப்பாங்க வீட்ல, நல்லா வாசிக்கிறாங்களா? அவங்களுக்கு எப்ப இஷ்டம் இருக்கோ அப்ப எடுத்து வாசிப்பாங்க. அதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க வாசி பண்றதுலாம் இல்ல, அவங்களே தானா வாசிச்சாங்கன்னா. இதே நம்ம அப்பா அம்மா ரெண்டு கழுத்திலே விழுந்துருக்கான், வாசி நான் தான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு. சோ நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் பிரதர், ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா பேசுவாங்களா? அக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தானா? சரி, அந்த பக்கம் போவோம். நிறைய பேரு எஸ் யூ பிரதர் எஸ். ஓ, இவர்கிட்ட பேசக்கூடாது. ரிஃபீலா பூச்சோங்க. ஓ, அப்ப பேசக்கூடாது அவர்கிட்ட, மிரட்டா. நோ ப்ராப்ளம் பிரதர். ஆனா அப்படியே அங்கிருந்து இங்க கூப்பிட்டுலாமா இல்ல அங்கே இருக்கட்டுமா? ஏங்க நீங்க ஏதாவது பேசுங்க, அப்பதாங்க விளங்க எனக்கு. ஓ, யூ டோன்ட் ஸ்பீக் தமிழ். ஷேய். தேவடங்காதுல சங்கத்துல கரெக்ட் சொல்லுவாங்க. தமிழே தெரியாத ஒரு பிள்ளைகிட்ட இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசுறீங்க. அதை நீயாவது சொல்லக்கூடாத தங்கச்சி. அதான் அந்த பிள்ளை முதல்ல திருச்சிட்டு இருக்கு பாரு, இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சொல்லி இருக்கலாம். அப்படியே அண்ணன் மைக் பாஸ் பண்ணி நான் பேச மாட்டேன் சொல்லுங்க. வேணாம்னு சொல்லுங்க. இல்ல மேட்ரு வேணாம்னு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, பேச வந்துருங்க. உட்காந்து அவங்க எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்றாங்கல்ல. எஸ். சோ அண்ணா, உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க, அறிமுகப்படுத்திங்க. வீடியோ பேர் விமல், வைஃப் அன்புமலர், பூச்சோம் முத்தாமலையில் இருக்கோம். 2 பையன் படிக்கிறாங்க. தப்லா, கீதா, அப்புறம் சங்கீதம். சோ எத்தனை வயசு பையனுக்கு? 5 வயசும் 6 வயசு. பேர் என்ன? இனியன், இலக்கியன். பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? ஒருத்தர் முடிச்சிட்டாரு, இன்னொருத்தர். சரி, நான் இப்ப இந்த சிஎம் அகாடமி அனுப்புறதுக்கு முன்னுக்கும் அனுப்புறதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் பிள்ளைங்க? ஒரு 2 வித்தியாசம் சொல்லுங்க இருந்துச்சுன்னா. அவனுக்கு பேசிக்கா ஒன்றும் தெரியாது. ஆனால் அது போகிறதுக்கு பிறகு வாசிக்கிறாங்க. கேள்வி கேட்ட குரல் இறங்கிட்டே போகுது. மைக்கு சவுண்ட் பத்தல, ஏத்த சொல்லுங்க. ஏத்தனா ஒரு கடுப்பாக ஒரு இன்ஜினியர் அவர் காரணம் வச்சு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ, நான் சொல்லல, ஏற்கனவே கொஞ்சம் பர்சன் கொடுப்பாரு இருக்கு அப்படின்னு. சரி, ஒண்ணு வந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதாவது டிசிப்ளின் வைஸ் பாக்குறீங்களா? முந்தி ராகி செய்ய மாட்டாங்க, இப்ப ராகி நான் வைக்க கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இல்லண்ணே, எனக்கு அதே அனுபவம் தான். போகும்போது அமைதியா போன, வரும்போது ரவுடி மாதிரி வந்தா பாருங்க வீட்டுக்கு. நான் சரியா தாங்க சொல்றாரு. அப்புறம் மொழி 7 இருக்கா, அப்பா 700 எஸ். ஸோ 50 வெள்ளி ஒரு நாளைக்கு வந்து தனியாக வச்சுக்கிறோம். பிரச்சனை இருக்கு, சிஆர்பி இருக்கிறாங்க அனுப்புறதுக்கு. எவ்வளவு பேர் சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரணம் அப்படிங்கிறது தெரியுது. யூட்டர்ன் பண்ணா கேக்கே இருக்கும். எஸ். அதை வாங்கி கொடுத்தாலும் 2 நாள் கூட வச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல. ஒரு தகப்பனின் குமரல். கை தட்டுங்க அவருக்கு. உட்காரலாம் உட்காரலாம். இவர் போறப்ப காடிக்கிட்ட வருவாரு போல இருக்க. முதல்ல நீ தானே கேள்வி கேட்டீங்க. வா. தேங்க்யூ சோ மச் பிரதர். நம்ம அந்த பகுதிக்கு போவோம். பல பேரு ஹாய் சிஸ்டர், யூ கேன் ஃபாலோ மீ திஸ் வீக். என்னுடைய 10 வருஷம் ரேடியோ வாழ்க்கை நான் இப்படி அவமானப்பட்டதில்லை. இதை எதிர்காலமா? சரி, இந்த பக்கமா நிறைய பேர் அமைதி. முடிச்சா வட்டாரா எங்க? யாரு சவுண்ட் கொடுத்தது முடிச்சுன்னு? ஓ, தேங்க்யூ சோ மச் பிரதர், தேங்க்யூ சோ மச்.
வாத்திய விருந்தாக அமைந்திருந்தது அம்பாட் சபம். இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு கலவையா இருந்துச்சு. ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணுறேன். இது பண்ண இந்த பொண்ணை வந்து பல தடவை நான் பார்த்துட்டேன். இந்த மேடையில என்னென்ன பண்றாங்கன்னு கேட்போம். நீங்க சிஎம் அகாடமியில என்னென்ன கற்றுக்கொள்றீங்க? பரதம், கீபோர்ட் மற்றும் தபலா. எத்தனை வருஷமா? உங்க பேர் என்ன? ரஷ்மிகா. ரஷ்மிகாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அவங்க வந்து 3 வருஷமா சிஎம் அகாடமியில பரதம், கீபோர்ட் மற்றும் தபலா. ஒரு பொண்ணு வந்து தபலா கத்துக்கிறது ரொம்ப குறைவு இல்லையா? ரொம்ப ரொம்ப குறைவு. தபலா, மிருதங்கம், இந்த தாள வாத்தியங்கள்லாம் பெண்கள் கற்றுக்கொள்வது ரொம்ப குறைவு. ஏன்னாக்கா அவங்க நினைக்கிறாங்க அது ஆண்களோட இது, கை நல்லா இருக்கணும், இப்படி விரலாம் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நானும் வாசிப்பேன் அப்படின்னு ரஷ்மிகா அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்போ இன்னொன்னு குட்டி பையன் கேட்போம். எவ்வளவு காலமா பாருங்க? உங்க பேர் என்ன? வாண்டா. வாண்டன். உங்களுக்கு இவருக்கு 8 வயசு மாதிரி இருக்கு. 8 வருஷமா பாடுறாராமே. சரி, ஆனா நல்லா பாடுறாரு இல்லையா? முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்பொழுது வந்து சான்றிதழ்கள் வழங்கும் நேரம். அம்பாட் சபம் என்ற இந்த அற்புதமான படைப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்க போகிறோம். இந்த சான்றிதழ்களை எடுத்து வழங்க ஆசிரியர்கள் திரு சபேஷ் அவர்களை அழைக்கிறேன். அவருடன் திருமதி சந்திரா மற்றும் திரு மன்மதன் ஆகியோர். லகன்யா மோகனேஸ்வரன். மித்ரு சுமில்மா நாயர் கோபி. பிரியாஷினி நாதன்ராஜ். ஸ்ரேயா வர்ஷினி கோபாலகிருஷ்ணன். தர்ஷினி தனபாலன். உஷாந்தினி சரவணன். இனி அடுத்து தபலா மாணவர்களுக்கான சான்றிதழ்களை எடுத்து வழங்க திரு லிரேஷ் அவர்களை அழைக்கிறேன். அபிநந்தன் சரவணன். ரமேஷ்.
ஜெய் விஷ்ணா சுப்பிரமணியம். கிஷன் சண்முகநாதன். லோகேஷ் கமலக்கண்ணன். நாகோல் பழனிசாமி. அடுத்ததாக நேவேலன் கணேசன். ரஷ்மிகா விஜயசர்வம். சாய்ராம் கேசவன். சாய்ராம் தியாகராஜன். சாய்ராஸ்ரீ சிவகுமார். சர்வேந்திரன் லட்சுமி நாராயணன். சான்றிதழ்களை எடுத்து வழங்கிய திரு லிரேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி. அடுத்து சங்கீதம் மற்றும் வயலினுக்கான சான்றிதழ்களை எடுத்து வழங்க குமாரி யுமிகா அவர்களை அழைக்கிறேன். திருமதி சந்திரா அவர்களையும் அழைக்கிறேன். சங்கீதம் சாய் துர்காஷினி குமரேசன். சாய் சிவானி ரவீந்திரன். சிவானி பாபு. சுகந்தன் மேகநாதன். ஓ, உங்க பேரு சுகந்தனா? சரி, இப்போதான் தெரியுது. வயலின் மாணவர்கள் ஆஷிகா ஸ்ரீ ஆனந்தபாபு. தனிஷா ஸ்ரீ பலராமன். தசரத் நாயர் சுதீர் பாஸ்கர். ரொம்ப ஃபேமஸோ, இவ்வளவு சத்தமா இருக்கு.
மதுஷா பாபு, யோஸ்மிதா நாகராஜ்,